வணக்கம் மக்களே. போய் நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்க, தலைவலிக்கு. அது கொஞ்சம் கூட கேட்கல, சுத்தமாக தூக்கமே வரதில்லை. அவங்களே நல்லா தூங்கணும்னு சொல்லி தான் மறுபடியும் நாட்டு மருந்து இதில் மிஷினில் கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்கல. இப்போ மறுபடியும் போய் இன்றைக்கி சேலத்தில் காவேரி மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் போய் இன்றைக்கி பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். நேற்று அங்கே சொல்லி வச்சுருந்தோம். தம்பி ஒய்ஃபு போய் கேட்டுட்டு டோக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு போனோம். பார்த்துட்டு வந்தோம். அவங்க அதுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாட்டு மருந்து எடுக்காதீங்க, இதை பாருங்கள் அப்படின்னு. இப்போ 3 நாளாக நான் எடுக்கிறதில்ல, அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே மாமா மருந்து இதெல்லாம் பயிர்ந்துருக்கா? அவங்க இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாட்டு மருந்து அதை எடுக்காதீங்க, இதை இது பண்ணுங்கள், முதல் தூக்கம் வரணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. நான் இப்போ போன வாரம் எடுத்த ஸ்கேனை தான் கொண்டு போனோம். அங்கேருந்து எடுக்க சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். அதையே பார்த்துட்டு பக்கமாக எடுத்தது தானே, அதே பார்த்தாங்க. ஒன்றும் மிஸ்டேக் இல்லைம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு இப்போது வாழ்க்கை வாழ தெரியும், எதையும் பற்றியும் நினைக்காதீங்க. அதுக்குள்ளே தம்பி ஒய்ஃபெல்லாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிச்சு. அப்புறம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, மிஷினில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 8 நாள் கழித்து மறுபடியும் இங்கே இருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் போயிட்டு கூட வர்றோன்னா. சரி அப்படின்ட்டு தம்பி ஒய்ஃபு இங்கே சின்னம்மா பார்த்துக்கலான்னாங்க. இல்லை, நாங்கள் போயிட்டு கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம். நான் வரலன்னா கூட பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறேன். நாங்கள் பஸ்ஸில் போனதில்லை, தனியெல்லாம் நான் போனதில்லை. சரி, பொழுதுனைக்கு அவர் நம்ம கூட்டிகிட்டு அலைய முடியாது, மேலே ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம், என்ன எவ்வளோ தூரம் தான் ஆண்டவன் என்னை கொண்டு போவாங்கன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கூட கலகலன்னு இருக்க மாட்டேங்கிற, இப்படியே இருக்கிறப்ப அது இப்போ வண்டியில் இதை தம்பி ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு சொல்லுன்னாரு. சொல்லுப்பா, சொல்லிடுங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வீடு பூந்தாவே இப்படியே இருக்கிறேன்னா எனக்கு அப்படி இருக்குது. சும்மா ஏதாவது சொல்லுவாங்களா? சரிங்க மக்களே, கரெக்டாக மருந்து எடுக்கணும், எதையும் டென்ஷன் ஆகாதீங்க, எதையும் பற்றி நினைக்காதீங்கங்க. எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் கூட சொல்லலாம். அது அவங்கவுங்க மனசில் இருக்கிறது. அவங்க சொன்னால் சரிங்கிறது, நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்க மக்களே, பாய். பால் வாங்கிட்டு வந்துருக்குது காய்ச்சணும். நாளைக்கு லைனுக்கு போகிறதுக்கு கூட கட்டிகிட்ருக்காரு. பாய் மக்களே.